அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தியாச்சு. சமாதானப்படுத்தியாச்சா? நல்ல காரியம் பண்ணடி. சும்மாவே அம்மா காலையில இருந்து அழுதுட்டு இருந்துச்சு. இப்ப இவ பேசுறத நினைச்சு அம்மா அழுவும் நினைச்சேன். நல்ல வேலை நீயே பேசி சமாதானப்படுத்திட்ட. சமாதானப்படுத்தினது நான் இல்ல. அப்ப யாரு? விஜய் சார் தான். நான் கூட இந்த விஷயத்த அவர்கிட்ட நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்களேன்னு கோவப்பட்டேன். ஆனா இப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ அவரு இதுல தலையிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது. இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது மட்டும் இல்லாம அம்மா நர்மதா கிட்ட பேசினதுல ரொம்ப தப்பு இருக்குன்னு அம்மாக்கே புரிய வச்சுட்டாரு. அதனால இப்ப அம்மாவோட மனசுல நர்மதா இப்படி எல்லாம் பேசிட்டா அப்படிங்கறத விட நாம நர்மதாவை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்னடி, நீ எப்பவும் போல இரு. அம்மா உன்கிட்ட எப்பவும் போல நடந்துப்பாங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? சரிக்கா. நர்மதா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசும்போது விஜய் மாமா என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னியே, நீ அப்படி சொன்ன? ஐயோ, அப்படியா சொன்னோம்? இப்போ எப்படி சமாளிக்கிறது? ஆஹா, இவ சொன்னத கரெக்டா மைண்ட்ல வச்சு கேக்குறாளே. நீ எதுக்காகடி மாமான்னு சொன்ன? அவர் என்ன உன் அக்கா புருஷனா? அக்கா புருஷன் தான். ஆனா அப்படி சொன்னா நீ நம்ப மாட்டியேக்கா. உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், பதில் சொல்லு. ஏய், அவ ஏதோ ஃப்ளோல சொல்லிருப்பாடி. அவளே கோவத்துல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருந்தா. அந்த நேரத்துல வாய் தவறி வந்திருக்கும் இல்லடி? ஆமாக்கா, அப்படிதான் வந்திருக்கோம். எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துச்சே, அதுவே பெரிய நிம்மதி. ஆனாலும் விஜய் சார் இந்த பிரச்சனைய ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. இப்பவாத அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. நீ உடனே அவரை பத்தி எனக்கு கிளாஸ் எடுக்காத. அம்மா அங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கு, வாங்க. வாடி. காவேரி, நீயும் அப்படியே இவங்களோட சேர்ந்து உட்காரி, நான் பரிமாறுறேன். நானும் பரிமாறுறேமா, நீ அப்படியே உட்காந்து சாப்பிடு. எனக்கு இப்ப பசி இல்லடி, நீ சாப்பிடு. போதும். காலையில இருந்து அழுதுகிட்டே நீ சாப்பிடாம இருந்தல்ல, இப்ப வச்ச வயிறு நிறைய சாப்பிடு. அடேங்கப்பா, ரொம்ப தான் அக்கறை. ஏண்டி, என் புள்ள மேல எனக்கு இல்லாத அக்கறையா? அக்கா, கேட்டுக்கிட்டியா? அவங்க புள்ளையாமா. கேட்டுச்சு கேட்டுச்சு. அவளுங்க கிடக்குறாளுங்க, நீ சாப்பிடு நர்மதா. எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிருக்கேன் நர்மதா. நல்லா பண்ணிருக்கேன். எப்படியும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிடுவேன். வெரி குட். அப்படி மட்டும் நீ பாஸ் ஆயிட்டீங்கன்னா உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டுற மாதிரி உங்க அம்மாவை ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி தர சொல்லு. இவரு சும்மா சாதாரணமான கிஃப்ட் எல்லாம் கேட்க கூடாது, நல்லா பெரிய கிஃப்டா கேட்கணும், புரியுதா? என்ன வேணுமோ அவளை கேட்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? பாத்தியா, உங்க அம்மா இப்பவே ஓகே சொல்லிட்டாங்க. இன்னும் நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆக வேண்டியது மட்டும் தான் பாக்கி. என்ன இருந்தாலும் கடைக்குட்டினா வீட்டுக்கு ஸ்பெஷல் தான் இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார் சொன்னா? நீ எவ்வளவு லக்கி நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டவா? எங்க நீங்களே சொல்லுங்க. உங்க அக்கா தங்கச்சி 4 பேர்ல நர்மதாவை தவிர வேற யாரையாவது உங்க அம்மா ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்காங்களா? எங்க பொம்பளை பிள்ளைங்க என் கண் பார்வையில தான் வளரணும், அதனால நம்ம ஊர்ல என்ன படிப்பு இருக்கோ அத படிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. கேட்டியா? உங்க 4 பேர்ல ஒன்ன மட்டும்தான் உங்க அம்மா உன் விருப்பப்படி உனக்கு பிடிச்ச கோர்ஸ உனக்கு பிடிச்ச காலேஜ்லயே படிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுல வந்து உங்க அக்கா தங்கச்சி 4 பேர்ல நீ தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு உனக்கு தெரியலையா? அதுவும் இல்லாம இந்த பாஸ் ஆனா பெரிய கிஃப்ட் குடுக்கறேங்கிற ஆஃபர்லாம்
உங்க 3 அக்காக்களுக்கும் கிடைச்சிருக்குமான்லாம் எனக்கு தெரியல. ம்ஹும். எங்களுக்கு எங்க அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது? பாத்தியா, ஆனா இப்போ உனக்கு அந்த ஆஃபர் கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீ ரொம்ப லக்கி தானே. நீ அதை ஒத்துக்கலனாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு பாக்குறப்போ நீ உங்க அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு தோணுது. அப்பாடா, இப்பதான் நர்மதா முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறப்ப அவளுக்கு என்ன கவலை? இனிமே தினம் தினம் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். ஆனா நீ என்ன நர்மதா இத்தினுண்டா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சாப்பாடு கையில இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதானே கோழி கொத்துற மாதிரில கொத்திட்டு இருக்கா. உனக்கு நானே ஊட்டி விடுறேன் இரு. பாத்தியா? யானி, இது எல்லாமே என்னோட டாய்ஸ் தான். இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல இன்னொருத்தவங்க திங்ஸ் எடுத்துட்டு போனா அம்மா திட்டுவாங்க. இதெல்லாம் உன்கிட்டயே இருக்கட்டும். நான் இங்க வரும்போதெல்லாம் நம்ம சேர்ந்து விளையாடலாம். ஓகே யானி. ஓகே. ரெண்டு குட்டீஸும் என்ன பண்றீங்க? விளையாடிட்டு இருக்கோம் ஆண்டி. அம்மு, இதான் உன் ஃப்ரெண்டா? ஆமா யானி, இவங்க தான் செல்வி ஆண்டி. தினமும் இவங்க தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய். நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சாமே. உங்க தாத்தா சொன்னாரு. ஆமா ஆண்டி, அப்பா இன்னும் வரலல்ல. அப்பா இன்னும் வெளியில போயிட்டு வரல அம்மு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் யாழினி அவ வீட்டுக்கு போவா. அது வரைக்கும் நாங்க விளையாடிட்டு தான் இருப்போம். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமத்தா விளையாடுங்க, சரியா? ஓகே ஆண்டி. சரி, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் சீக்கிரம் வந்துடணும், சரியா? நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு வந்து எதாவது விளையாடலாமா? ஓகே அம்மு. யாழினி, அத தொறக்காத. ஏன் திறக்க கூடாது? எங்க அப்பா திட்டுவாங்க. ஏன் திட்டுவாங்க? அதுக்குள்ள எங்க அம்மாவோட பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கா. ஒரு தடவை நான் அதை பார்க்க போனதுக்கே எங்க அப்பா பயங்கரமா திட்டாரு. டாய்ஸ் திறக்கிறதுக்காக தான் நான் அது திறக்க போனேன். அது கூட நம்ம இங்கே வச்சிடலாம். நீயும் சாப்பிட போலாம். அம்மு, நான் உங்க அம்மா பார்த்ததே இல்ல. ஒரே ஒரு தடவை உங்க அம்மா போட்டோவை எனக்கு காட்டுறியா? ஆனா இதை ஓபன் பண்ணா எங்க அப்பா திட்டுவாங்களே. அதான் உங்க அப்பா இல்ல இல்ல, அவர் வர்றதுக்குள்ள போட்டோவை பார்த்துட்டு உள்ளே வச்சிடலாம். ப்ளீஸ் அம்மு, ஒரே ஒரு தடவை. அப்பனா கபோர்டு ஓபன் பண்ணி நான் அம்மா போட்டோவை காட்டினது நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல்ல? நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்பா. சரி, நான் காட்டுறேன், நீ வா.
என்ன இது எங்க சித்தி போட்டோவாட்ட இருக்கு? இல்ல இல்ல, அது எங்க அம்மாவோட போட்டோ. அங்க பாரு, பக்கத்துல எங்க அப்பா இருக்காரு பாரு. இது இல்லையே, உங்க அப்பா கூட எங்க சித்தியும் தான் இருக்காங்க. உங்க சித்தியும் என் அம்மாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. இந்தா. இது நான் வயித்துக்குள்ள இருக்கும் போது எடுத்த போட்டோ. அது எப்படி அம்மு? உங்க அம்மாவும் எங்க சித்தியும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என் அப்பா கிட்ட கேட்டதுக்கு அது அப்படிதான், உங்க அம்மா மாதிரியே மிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் இது வரைக்கும் எங்க அம்மாவோட ஒரே ஒரு போட்டோ தான் பார்த்திருக்கேன். இப்ப நான் உங்க கூட சேர்ந்து எல்லா போட்டோவையும் பாக்குறேன். என்ன தாத்தா, இன்னும் தூங்கலையா? டைம் என்னாச்சு, இன்னும் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தூக்கம் வரலப்பா. நீ சொல்லிட்டு போன விஷயம் தான் அப்ப இருந்தே மண்டல ஓடிட்டே இருக்கு. ஆமா, போன விஷயம் என்னாச்சு? அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? நர்மதா பயந்து அழுததையும் அந்த பையனை பத்தி அவ கொடுத்த பில்டப்பையும் வச்சு அந்த பையன் பயங்கர முரட்டு பீஸா இருப்பானு தான் முதல்ல நானும் நினைச்சேன். ஆனா நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சரியான டம்மி பீஸும். ஆ, நான் கூப்பிட்டு 4 மிரட்டினதுலயே காலில் விழுந்து கதறி அழுதுட்டானா பாத்துக்கோங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க, இனி நர்மதா இருக்கிற தசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்னு கெஞ்சிட்டான். நர்மதாவை அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னதும் உழைச்சு போடான்னு அனுப்பி வச்சிட்டோம். மொத்தத்துல ப்ராப்ளம் சால்வ். நல்லதுப்பா. இனி பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க எதுவும் அதையே நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. இருந்தாலும் பொம்பளை பிள்ளை விஷயம் இல்லையாப்பா, அதான் மனசு கொஞ்சம் கேட்கல. நீ இரு, ஒரு சித்தி வர சொல்றேன், டிஃபன் எடுத்து வைப்பா, சாப்பிடு. இல்ல தாத்தா, நான் காவேரி வீட்லயே சாப்பிட்டு தான் வந்தேன். குழந்தைங்க எங்க தூங்கிட்டாங்களா? அவங்கள அப்பவே உன் சித்தி சாப்பிட வச்சு தூங்க வச்சாப்பா. இதுக்கு மேல யாழி நீ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, இப்ப தூங்குற பிள்ளைங்களை தூக்கத்தில் எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாப்பா. இல்ல தாத்தா, நானே அவளை நாளை கூட்டு வந்து விடுறேன்னு தான் காவேரி வீட்லயே சொல்லிட்டு வந்தேன். வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் ரூம்க்கு போறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தாண்டி உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்கடாமோ. அம்மா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, இதோ இப்ப நீ கட்டி பிடிச்சு படுத்திருக்கிய உங்க அக்கா, இப்படி உனக்காக இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்த நான் எப்போ உங்ககிட்ட சொல்லுவேன்னு அவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. எவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு அப்பா மன்னிச்சிடுறேன். அப்பாவுக்கு வேற வழி தெரியல. யார் உன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த அப்பா எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. அப்பா, எக் நான் அவளுக்கு வாங்கி வச்சுட்டேன். என்கிட்ட கொடுங்க பாட்டி. இந்தா இந்தா யாழினி, எக் சாப்பிடு. தேங்க்ஸ். விஜய், உன் பொண்ணுக்கு அவன் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? அப்புறம் இருக்காதா பின்ன? யாழினி குட்டி,
எங்க வீட்ல இருந்தது எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அங்கிள். டைம் போனதே தெரியல. அப்பா இதே மாதிரி இன்னொரு நாள் யாழினி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா? கூட்டு வரேன்டா. யாழினி, காலையில இருந்து உங்க அம்மா எப்போ உன்னை கூட்டிட்டு வர போறேன்னு கேட்டு 2-3 தடவை கால் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா சாப்பிடு, நம்ம கிளம்பலாம். ஓகே அங்கிள். யாழினி சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நேத்து நீ உங்க அம்மா அப்பா போட்டோ காட்டினீல, அதுல உங்க அம்மாவை பார்க்க அப்படியே எங்க சித்தி மாதிரியே இருந்தாங்க. அதான் எப்படி 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப உண்மையிலே ஒரே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல அம்மு. எனக்கு நீ போட்டோ காமிச்சத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்ட. இப்ப இத பத்தி யார்கிட்டயும் கேட்க முடியாதுல்ல அம்மு.